இந்த தியானம் பண்ணுவதற்கான கால அவகாசம் ஏதாவது உண்டா? இத்தனை நேரம் பண்ண வேண்டும், இத்தனை நேரம் இருக்க வேண்டும் அப்படின்னு தியானத்துக்குன்னு இந்த வரைமுறை ஏதாவது இருக்கா? உன்னுடைய நிலையை பொறுத்து தான் தியானம். தியானம்ன்றது என்னன்னா, நான் பல வீடியோக்கள்லையும் சொல்லிக்கினே இருக்கிறேன். தியானம்ன்றது ஒரு ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கின்னு கண்ணை மூடிக்கின்னு உட்கார்றது தியானமே கிடையாது. நீ முழிச்சுக்கின்னு தான் உட்காரணும், ஆனால் கண்ணை மூடி நீ போயிடணும். அப்போது முழிச்சின்னு உட்கார்ற வரைக்கும் அதுக்கு பேர் ஜாக்கிரதா. கண்ணை மூடி நீ போன பிறகு துரியாதீதம் அது. அப்போ ஜாக்கிரதால நீ என்ன பண்ணின்னுக்கிற, தியானம் பண்ணின்னுக்கிறேன், அங்கே என்ன இருக்குது, விளக்குக்குது, இதெல்லாம் உனக்கு தெரியும். ஆனால் அந்த துரியாதீதத்தில் போனால் நீ அங்கே இருக்க மாட்ட. அதுதான் தியானம். உன்னை நீ மறந்து இருக்கிறது தியானம். உன்னை நீ நினைவில் வச்சுக்கிறது தியானம் இல்லை. அது ஒரு மனசுக்கு ஒரு ஓய்வு கொடுக்குறது. அங்கே உட்காந்துக்கின்னு நம்ம பொண்ணு வேலைக்கு போகணுமே, பைக்கில் இட்டு போய் விடணுமே, ஐயோ இங்கே மணி ஆகிடுமா, என்ன எவ்வளோ நேரம் உட்காந்துங்கிறமா, டைம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுன்னு கண்ணை மூடிக்கினே உட்காந்துங்கிறது தியானம். உலகமே இல்லைன்னு நீ இருக்கிறப்பார், அதுதான் தியானம். அதனால தான் சொன்னான், தியானம் என்னன்னா உன்னை தானம் பண்ணினான்டா கடவுளுக்கு. அப்போ உன்னையே கடவுளுக்கு தானம் பண்ண பிறகு நீ இருப்பியா? அதான் தியானம். நீ உட்காந்துக்கின்னு எல்லாம் செயலையும் செய்துன்னு தியானமே கிடையாது. தன்னை மறப்பது தான் தியானம். தன்னை இழப்பது தியானம். தன்னை மறப்பது இல்லை, தன்னை இழப்பது. இறைவங்கிட்ட உன்னை இழக்கணும். அதனால சொன்னான் பாம்பாட்டி, உடல் பொருள் ஆவி மூன்றும் தானம் வாங்கி எங்கள் சட்குரு ஒன்று. ஐயா எனக்குன்னு ஒன்றும் இல்லை, ஆவியும் கொடுத்துட்டேன், என் உடலையும் எல்லா பொருளையும் கொடுத்துட்டேன் கடவுள்கிட்ட. எனக்குன்னு ஒன்றும் இல்லை, இனிமேல் அவன் தியானத்தில் என்ன உட்காரக்கிட்ட ரோட்ல என்ன விட்டேன் என்ன அப்படின்ட்டான். அதான் உன்னை மறந்துட்டா, உனக்கு அப்பா இருக்கிறார், அம்மா கிட்ட பொண்டாட்டிக்கிறான்னு தெரியுமா? அப்போ நீ இதெல்லாம் அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, என் பொண்டாட்டிக்குது, என் பிள்ளைங்க இருக்குதுன்னா நீ விழிப்புல இருக்கிற, இது உதவாத தியானம்டான்றாரு. தன்னை மறந்தவனுக்கு தாய் தகப்பு ஏது? அனாதை தானே நீ. அந்த நிலைக்கு வரணும்டா தியானத்துக்குன்றாரு. அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, என் பொண்டாட்டிக்குது, என் பிள்ளைங்க இருக்குது, கூட என் சொத்துக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவன் தியானம் கிடையாது. அது பேர் வேஷம் தான்ட்டாரு.